வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. தமிழகத்தில் ஒலிக்கும் கூட்டணி ஆட்சி கூறலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக வாய்ப்பு தருமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் களத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் அனைத்து கட்சிகளும் தங்கள் வேலைப்பாடுகளை மின்பாரமாக பார்த்து கொண்டு வருகிறதாம். அந்த நிலையில்தான் கூட்டணி ஆட்சி என்ற விவாதம் பல்வேறு கூட்டணிகளிடையே ஒலிக்கத் தொடங்கியது. அந்த வகையில் தான் குறிப்பாக திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டால் கடந்த சில நாட்களாகவே கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற குரலையும் காங்கிரஸ் கட்சி எழுப்பி வருகிறது. திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்களும் முன்வைக்கும் போது கூட பெரிதாக கவனிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை அவர்களே இந்த கருத்தை ஆதரிக்கும் பொழுது சாதாரணமாக கடந்து செல்ல முடியவில்லை என்று விவாதத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்களோ என்ற கேள்வியும் எழுகிறதா. அதாவது திமுக கூட்டணிக்கு ஒலிக்கும் கூட்டணி ஆட்சிகள் என்றால் இவர்கள் நிலைப்பாடு சற்று வித்தியாசமானது. தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதிகாரத்தில் பங்கு, இல்லையெனில் ஆட்சியில் பங்கு கிடைத்தாலும் வேண்டாம் என்று அறுத்து விடுவோம் என்கிறாராம். அதாவது விசிக கூட்டணி ஆட்சி குறித்து நீண்ட காலமாகவே பேசி வரக்கூடிய கட்சி இருப்பினும் புதிய அழுத்தமாக இருந்தால் அப்போது பின்வாங்கிக் கொள்கிறாராம். மதிமுக இதுவரை கூட்டணி ஆட்சி குறித்து எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கலை என்றே கூறலாமாம். கூட்டணி ஆட்சி வகையில் திமுகவின் மூத்த தலைவர் அவ்வப்போது பேசி வருகின்றனர். தற்போதைக்கு கூட்டணி ஆட்சிகள் தேவையில்லை, தமிழகத்தில் எழவில்லை என்பதுதான் திமுக தரப்பில் பதிலாகவும் இருக்கிறதா. அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணிக்கு ஒலிக்கும் கூட்டணி என்னவென்றால் பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ் அன்புமணி இடையான ஒரு உரசல் நரசலாக நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் தான் ஆட்சியில் பங்கு குறித்து அன்புமணி குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று ராமதாஸ் கூறினாலும் கூட பாமகவின் எதிர்கால அரசியல் கூட்டணி ஆட்சிக்கு முக்கியம் அளிப்பார்களே என்று தெரிகிறதா. பாஜக 2026 தேர்தலுக்கு ஓராண்டிற்கு முன்னதாகவே அதிமுகவுடன் கூட்டணி தேர்ந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாரம் 2 முறை கூட்டணி ஆட்சி குறித்து பேசிய சலசலப்பையும் ஏற்படுத்துகிறது. இதற்கு அதிமுக தலைவர்கள் பதிலளித்த போது அமித்ஷா விடுவதாக தெரியவில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் அமித்ஷா கூறுகிறாரே தவிர கூட்டணி ஆட்சி என கூறவில்லை என்று மழுப்புகிறாராம். அதாவது 2026 தேர்தலில் அதிக இடங்கள் பெறுவதற்கு வியூகம் என்னவென்றால் இது தொடர்பாக தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் புதிதாக கூட்டணி ஆட்சி குறித்து குரல்கள் ஒலிப்பதன் பின்னணி பார்த்தால் வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு தொடக்கம் இருப்பினும் திராவிட கட்சிகள் கடைசி நேரத்தில் கூட இந்த விஷயத்தை எப்படி கையாள போகிறார் என்பதை பொறுத்துதான் சீட் ஒதுக்கீடு விவகாரங்கள் அனைத்து கட்சிகளும் நடக்கும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி கடந்த கால சில அரசியல் சூழலில் மத்திய கூட்டாட்சியில் மாநிலத்தில் சுயாட்சி என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தற்போது மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற சொல்லும் காலம் வந்துவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட கூட்டணியாக சென்று வாக்கு கேட்கிறார்கள். அதுவே வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்தையும் கூட்டணி கட்சிகளுடன் பங்கிட்டுக் கொள்வதை மறுக்கிறார்களாம். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக செயல். தற்போதைய அரசியல் சூழலில் எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று கூறினாராம். எனவே கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. கூட்டணி ஆட்சி என்பது ஒரு தவிர்க்கமடா சூழலில் தமிழகத்தில் நிலைவருவதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.